சின்னு, என்னம்மா? எங்கம்மா போற? டியூஷன். என்ன போட்டுட்டு இருக்கா? ஜும்கா. ஜும்கா போடுறியா? சின்ன என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? பிரேஸ்லெட்டை போட்டு போட்டு கலத்திட்டு இருக்கா? போட்டு போட்டு பார்க்கேன், அதை போட முடியல. ஐ டோன்ட் நோ டு புட் திஸ் யா. நல்லா இருக்கு. எங்கே வாங்கணும்? அண்ணன் தம்பி கடை. பக்கத்தில் உள்ள கடையா? அண்ணன் தம்பி கடை எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கடை. அங்கே நிறைய புது புது வெரைட்டிகள்லாம் கொண்டு வச்சுருப்பான் இந்த பையன். அவன் பேர் என்னது? அனிஷா. நல்லாயிருக்கும், நல்ல பையன். அங்கே தான் போய் நிறைய பொருள் பார்த்துட்டு வருவாங்க. அவங்க அப்பா அவங்கள மட்டும் போய் பார்த்துட்டு வருவாங்க. இருக்கட்டுமா? புதுசாக பண்ணுமா? அது ஹோலி கிராஸ் காலேஜ் ஜங்ஷனில் இருக்குது இந்த கடை. ஓகேயா? சரி, காட்டுறியா? இளவரசி என்னடி செல்ஃபுக்குள்ளே போய் நுழைஞ்சிட்டு இருக்கா? ஷால் எடுத்துட்டு இருக்கம்மா. எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது. எந்த சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்து அழுகை நின்றது. இசையை எனக்கு அருளிய இறைவா உங்களுக்கு நன்றி. சந்திர இளவரசி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்னைக்கு சரளி வரிசைகள்ல 6வது வரிசையை நான் பாட போறேன். சா இது எத்தனாவது வரிசை? 6வது வரிசை. பாடிட்டியா? அடுத்த வரிசையெல்லாம் பாடுவியா? இப்போ பாடுறியா? இல்லை, நான் அடுத்த வீடியோவில் பாடுறியா? சரி, இப்போ நீ டியூஷன் போறியா? கிளம்புறியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Thank you. One horn horse. Unicorn. முன்னாடி போடணுமா? என்ன மேடம் பண்றீங்க? என்ன துடைக்கிறீங்க? டெக்ஸ்ட் அடிச்சிட்டு இருக்கேம்மா. இளவரசி சீக்கிரம் போ இளவரசி. சார் சத்தம் போடுவாங்க. டைம் ஆயிட்டு, மணி 6 ஆக போகுது. இருமா, நான் போய் கும்பிட்டுட்டு வரேன்.
நான் இப்போ ஸ்டடி கால் போயிட்டு மேக்ஸ் நோட்டு பவுச்சு பென்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டு தண்ணி பாட்டிலுங்க தேடி எல்லாமே உள்ளே வச்சுட்டு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். பாய் பாய். டியூஷனுக்கு போயிட்டு சின்சன் மாதிரி பேசாத, மாற்றி பேசுகிற மாதிரி பேசிட்டு போகிறா. சின்சனுக்கு வரணும். போயிட்டு வாரேன்லாமா சொன்னேன். வேர் இஸ் யுவர் ஃபாதர்? ஸ்டாண்டிங் அவுட் சைட் த கேட்டியா? இளவரசி இந்த கேட்டு திறம்மா, இந்த கேட்டு திறந்துட்டு போ. அங்கே தென்னை மரத்துலேருந்து தேங்காய் விழுந்துடக்கூடாது. சரிம்மா, நான் இந்த பக்கம் ஒதுக்கி போகிறேன். இளவரசி இந்த சுடிதார் நல்லா இருக்க, இது யாருடைய சுடிதாரு? எனக்கு சுடிதாரு. போய் சொல்லாத. எனக்குது. இது யாருடையது? இது எங்கள் அம்மைக்கு சுடிதாரு. இளவரசி அவங்க அப்பா கூட டியூஷனுக்கு போயிட்டு இருக்கா. ரோடை கிராஸ் பண்ணி போனால் பக்கத்தில் தான் டியூஷன் கிளாஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஜங்ஷன், பக்கத்துலேயே கடைகள்லாம் இருக்குது, சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இந்த இடம் எப்போவுமே பிஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம கார்டனுக்குள்ளே வந்துட்டோம். நாங்கள் அரிசி வச்சுருந்தோம்ல, காக்கா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கும். என்னப்பா நான் வீடியோ எடுக்கிறேன்ல, அது திருங்கி பார்க்குது. பொதுவாக அந்த பறவைகள் நம்ம ஏதாவது பக்கத்தில் நின்று பார்த்தோன்னா உடனே பறந்து ஓடிடும். இப்போ காக்காவும் அதான் சரியாக சாப்பிட முடியாமல் திணறி போய் உட்காந்துருக்கு. பறந்தாச்சு, பறந்து அடுத்த பிளாட்டுக்கு போயாச்சு. வேறு பறவைகள் இருக்கான்னு பார்க்குறேன், ஒருத்தரையும் காணோம். இது வந்து ஜாம்பக்காய் மரம். இது வந்து எப்போவுமே காய்க்க நிறைய பூ பூத்து நிறைய காய் போட்டிருக்கும். இந்த காய் வந்து வாட்டர் ஆப்பிள் அப்படிம்பாங்க. இது வந்து நம்ம தனியாக சாப்பிட்றப்போ கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இதே பழத்தை வந்து நம்ம வேறு ஏதாவது ஜூஸ் போடுறப்போ அந்த ஜூஸ் கூட கலந்து போட்டு அடித்தோன்னா நல்லாயிருக்கும். இந்த பழம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இது வந்து பூத்து இருக்க போவும் செடி ஃபுல்லும் பூவாகவே இருக்கும். காய் போட்டிருக்கப்போ அப்படி தான் நிறைய சரஞ்சரமாக கொத்தாக காய் காய்ச்சிருக்கும். பிங்க் கலரில் இந்த பழம் பழுத்து கிடக்கிறப்போ கொத்தா ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இது நீர்ச்சத்து நிறைந்த பழம் ஜாம்பக்காய். இது அந்த எஸ்டேட் அந்த ஏரியாக்களில் இது காய்க்கிறப்போ கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக இருக்குமா இருக்கும். இந்த இடங்களில் இது கொஞ்சம் புளிப்பாகவே தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஏதோ மருந்துகளுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க வாட்டர் ஆப்பில். இதை வந்து நல்ல நீர்ச்சத்து நிறைந்த பழமாக இருக்கனால ஜூஸ்கள் கூட கலந்து நம்ம அடித்து குடிக்கலாம். பாருங்க, அந்த சின்ன காம்பவுண்டு மேலே யார் உட்காந்துருக்காண்ணி? இது ஒரு சின்ன பூனைக்குட்டி. எங்கள் வீட்டில் ஒரு பூனை 2 குட்டி போட்டு வச்சுருந்து. அந்த பூனையும் அந்த 2 குட்டிகள் அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே சுற்றி வருவாங்க. எங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. பிறகு ஏதாவது ஒரு பறவையோ ஏதாவது கண்டா இறங்கி ஓடிடுவாங்க. இப்போ இது உட்காந்து பார்த்துட்ருக்கு, தூங்கும் அந்த காம்பவுண்டில் இருந்து. அப்புறம் நம்மளை பார்த்தோன்னே பக்கத்தில் வந்து கீழே உட்காந்துருக்கோம். அதோட குட்டித்தனம், அதோட சுட்டித்தனம் ஏதாவது வேலைகள் பார்த்துட்ருக்கோம், ஜாலியாக ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பூனையும் உண்டு, அது இந்த செடிக்குள்ளே தான் உள்ளே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பாங்க. எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போட வேஸ்ட் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிடுவாங்க. சாப்பிட்டுட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே அங்கெங்கேயே சுற்றிட்டு வருவாங்க, வீட்டை சுற்றி ஓடுவாங்க. ஏதோ பொம்மை வச்ச மாதிரி எங்கெங்கேயோ உட்காந்துருப்பாங்க. பார்த்தா அது பொம்மை மாதிரியே தான் உட்காந்துருக்கும். இப்போ பாருங்கள், ஏதோ பார்த்தாச்சு செடிக்குள்ளே, அதை தோட்டத்துக்குள்ளே கார்டனுக்குள்ளே போய் குதிச்சு ஓடியாச்சு. இது மல்லிகைப்பூ செடி, பிச்சியெல்லாம், முல்லை, அந்த மாதிரிப்பட்ட செடிகள்லாம் நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என் அன்பான நன்றிகள்.